ஆல்ரைட் நண்பா. ஸோ இன்றைக்கி நடந்த மண்டே நைட்ரால ஒரு பெரிய சம்பவம் வந்து நடக்குது. ஏன்னா நம்மளோட மாஸ்டர் கேபிள் சேட் கேபிள் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாரு போ டாலஸ் மேலே. சும்மா அட்டாக் கிடையாது, ப்ரூட்லி அட்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த ஒயிட் சிக்ஸ் ரிலேட்டட் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடந்திருக்கு நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் பார்க்குறோம் பிட்வீன் ஆடம் பேஸ் அண்ட் சேட் கேபிள். சேட் கேபிள் வந்து இங்கே கத்துறாரு ஆடம் பேஸ் மேலே, நீ என்ன தான் பண்ணுற, உன் வேலை நீ வந்து ஒழுங்காக செய்ய மாட்டேற. அவங்க வந்து என் பேடி வந்து சுற்றிருக்காங்க. ஆனால் ஒன்று நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது என்னன்னு தெரியுமா? அந்த அங்கிளோடைய வந்து வேற யாரும் கிடையாது, அது வந்து போ டாலஸ் தான். நான் கண்டுபிடிச்சிட்டேன். தக்காளி இப்போ அவனை போய் செய்கிறேன். இங்கே பாரு ஆடம் பேஸ், நான் வந்து ரிங்குள்ளே போகிறேன் அண்ட் கால் அவுட் பண்ண போகிறேன் போ டாலஸை. அவன் போ டாலஸியா, அவனை வச்சு நான் செய்ய போகிறேன்ட்டு. ஸோ சேட் கேபிள் வந்து இது சொல்கிறாரு ஆடம் பேஸ் கிட்ட. தென் நம்ம இன்னொரு செக்மெண்ட் வந்து பார்க்குறோம் பேக் ஸ்டேஜில். ஆல்ஃபா அகாடமி வந்து இங்கே பேசியிருக்காங்க. இல்லை நம்மலாம் ஒரு டீமு, நம்ம வந்து ஒன்றா இருக்கணும் அண்ட் நம்ம வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும். பட் அவங்க பேசுறது பார்த்தீங்கன்னா சேட் கேபிளுக்காக கிடையாது, அது வந்து ஜேவியர் வுட்காக. ஏன்னா அங்கே பார்த்தோன்னா நம்மளோட சேட் கேபிள் வராரு, அவர் வந்து தேங்க்ஸ் பண்ணுறாரு, அப்பா கடைசியாக வந்து செய்கிற மாதிரி இருக்குங்க, சரி நம்ம வந்து ஒன்றா ஆகலாம் மாதிரி சொல்கிறாரு. பட் இங்கே மேக்ஸின் சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் வந்து செய்கிறது ஹெல்ப் பண்ணுறது உனக்காக கிடையாது, அது வந்து ஜேவியர் வுட்காக. ஏன்னா கோஃபி வந்து இன்ஜினில் இருக்கான், சில மாதம் வந்து இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த டெஸ்டிமேட் கூட வந்து அவங்க கூட சண்டை போயின்னு இருக்குது. இவனுக்கு வந்து ஹெல்ப்பு தேவை. ஸோ நாங்கள் வந்து இவன் கூட இருக்க போகிறோம், இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறோன்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எஸ் இங்கே வந்து சேட் கோல் வந்து கத்தி கேட்குறாரு ஓட்டிஸ் கிட்ட, என்ன ஓட்டிஸ் சீரியஸ்லி? அதுக்கு ஓட்டிஸ் சொல்கிறாரு எஸ் சீரியஸ்லி. ஸோ இங்கே வந்து ஆல்ஃபா அகாடமி வந்து சேட் கேவலை வந்து ஹெல்ப் பண்ணல. இங்கே கதை முடியுது. தென் அவன் பார்க்குற சேட் கேவல் வந்து ரிங்கை நோக்கி வராரு அண்ட் ஒரு ப்ரோமோ வந்து கட் பண்ணுறாரு. அண்ட் இங்கே வந்து சொல்கிறாரு, மக்கள் இங்கே கேளுங்க, நான் வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து ரிவீல் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் இந்த டபிள்யூ ஹிஸ்ட்ரியிலே வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்க போது. மாஸ்டர் கேபிள் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ண போகிறேன். அண்ட் அது என்னென்னா உங்கள் யாருக்குமே தெரியாது, பட் நான் வந்து தெரிய வைக்கிறேன். அண்ட் அது என்னென்னா அங்கிள் ஹூடி வந்து வேறு யாரும் இல்லை, அது போ டாலஸ்ப்பா. போ டாலஸ் தான் அவன். எப்பா போ டாலஸே, நீ வெளியே வா, என்னை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ண, உன்னை வந்து இன்றைக்கி வச்சு செய்ய போகிறேன், வெளியே வாடு வந்து அவர் கூப்பிட்றாரு. தென் அங்கே வருது நம்மளோட போ டாலஸ். ரியலி எந்த ஒரு தீம் சாங்கும் இல்லை, ஒரு மாதிரியாக பார்த்தா அவர் வந்து வருவார். ரொம்ப வியர்டாக இருக்கும் அது பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து ரொம்ப நார்மலாக பார்த்தா வராரு. வந்துன்னு இருக்கும்போது பார்த்தா ரேம்ப் ஆண்ட கிரீட் பிரதர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. எஸ், இவ்வளோ நாளாக வந்து ரூமில் இருந்தது சேட் கேபிள் வந்து இவங்க கூட டீம் அப் பண்ண போகிறாங்கன்னு. அண்ட் அதுதான் நடக்குது. கிரீட் பிரதர்ஸ் பார்த்தோன்னா அட்டாக் பண்ணுறாங்க போ டாலஸ் மேலே. சும்மா அட்டாக் இல்லை, ப்ரூட்லி வந்து அட்டாக் பண்ணுறாங்க. தூக்கி வந்து சொருவாங்க. மல்டி டைம்ஸ் வந்து பேரிகேட்டில் வந்து தூக்கி சொருவாங்க. பட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவர் அடிக்கும்போது போ டாலஸ் வந்து சிரிக்கிறாரு. எக்ஸாக்டாக பிரேவ் வைட்டை வந்து அடிக்கும்போது அவர் சிரிப்பார்ல, அந்த மாதிரி பார்த்தீங்க வந்து போ டாலஸ் வந்து பண்ணுறாரு. அவர் அடிக்க துடிக்க அங்கே பார்த்தா அவர் வந்து சிரிக்கிறாரு. அதை வந்து பார்க்க முடியல சேட் கேபிளால். இன்னும் அடிக்கிறாங்க. கிரீட் பிரதர்ஸ் வந்து தன்னோட ஃபினிஷர் போடுறாங்க. பட் இருந்தாலுமே பார்த்தா அப்போ கூட அவர் வந்து எப்படி சொல்கிறது, வழியில் வந்து அழுவில் அவர் வந்து சிரிக்கிறாரு. சேட் கேபிள் வந்து திரும்பி அட்டாக் பண்ணுறாரு, கையில் அடிக்கிறாரு, காலில் வச்சு அடிக்கிறாரு. பட் ஒன்றும் பண்ண முடியல, அவர் வந்து சிரிக்கிறாரு. ரிங் கார்னரில் பார்த்தோன்னா அங்கே வந்து சேட் கேபிள் வந்து கத்துறாரு அவரோட தலையை பூச்சிங்கன்னு, நாங்கள் வந்து உன்னை எப்படி அடிக்கிறோம், ஆனாலும் நீ வந்து ஏன்டா சிரிச்சுன்னு இருக்க, அந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா லைட்லாம் வந்து ஆஃப் ஆகுது. அண்ட் எஸ் அங்கே வந்து ஒயிட் சிக்ஸ் வந்து வராங்க. அண்ட் அவங்க வந்து என்ட்ரி பண்ணுவாங்க. அண்ட் லிட்ரலி அங்கே வந்து பயங்கரமான மூமெண்ட்டு. அதை பார்த்து சேட் கேபிளுக்கு பார்த்தா அல்லு இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தா சேட் கேபிள் ஓடுவார் ரிங்கை விட்டு. அதை பார்த்து கிரீட் பிரதர்ஸும் பார்த்தா ஓடிடுவாங்க. தென் இப்போ அவர் போ டாலஸ் வந்து நிற்கிறாரு நடுவில். அண்ட் அவர் ஹெல்ப் பண்ண வந்த ஒயிட் சிக்ஸ் வந்து பேடி வந்து நிற்கிறாங்க. ஸோ போ டாலஸ் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஒயிட் சிக்ஸ் வந்து நிற்கிறாங்க. அந்த லேம் லைட் இருக்குது. பிக்சர் வந்து பயங்கரமாக இருக்கும், நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இதோட பார்த்தா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. இன்ஃபேக்ட் இன்னொரு செக்மெண்ட் வந்து வரும். ஐ மீன் பேட் மெக்கேஃபியோட ஷோவில் பார்த்தோம் அந்த பார்சல் வரல, அந்த பார்சலில் பார்த்தோம் ஒரு வீடியோ பேக்கேஜ் இருக்கும். அண்ட் அதில் வந்து எரிக் ரோவன் பேசுவார். அண்ட் அந்த வீடியோ பார்த்தா லிட்ரலி ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு என்ன. ஏன்னா அதில் பார்த்தா அவர் வந்து ரொம்ப ரியலாக வந்து பேசியிருப்பார் எரிக் ரோவன். லைக் நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன். எரிக் ரோவன் சொல்லுவார், நாங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக இருந்தோம், அவங்க வந்து எப்போவுமே என் பேடி இருந்தாங்க, என் பிரதர்ஸ் மாதிரி இருந்தாங்க. பட் ஒரு நாள் வந்தது அவங்க வந்து போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு என் கூட இருப்பான், எனக்கு ஒன்றுனா என் பேடி இருப்பான், அவன் வந்து போயிட்டான். அதுக்கப்புறம் என் பிரதரும் வந்து போயிட்டான். நான் வந்து தனியாகிட்டேன். என்னால் வந்து திரும்பி ஏந்துக்க முடியல. எனக்கு வந்து மோட்டிவேஷன் இல்லை, என்னோட இதுவே இல்லை. அது நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு வந்து திரும்பி வரதுக்காக வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஹோப்புமே வந்து கிடையாது. அந்த மாதிரி இருந்தேன் நான். தென் அங்காலோடி பார்த்தோன்னா அந்த ஒயிட் ஃபேமிலியில் வந்து எரிக் ரோவன் ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் போடுவார்ல, அந்த பழைய மாஸ்க் வந்து கொடுக்குறாங்க. எரிக் ரோவன் அந்த மாஸ்க்கை பார்க்குறாரு அண்ட் சொல்கிறாரு, இந்த மாஸ்க்கு இந்த விஷயம் தான் வந்து எனக்கு வந்து
பவர் கொடுக்குது. இந்த விஷயம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ஹோப் கொடுக்குது நான் வந்து என்ன பண்ணோன்ட்டு. அண்ட் அந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எரிக் ரோடன் ரொம்ப வந்து ரியலாக பேசுவார். லைக் ஃபஸ்ட்டு பிரேவேட்டில் அவர் கூட இருந்தார். அண்ட் யார் நம்மளோட லூக் ஹார்ப்பர் அவங்களாம் பார்த்து ஜாலியாக இருந்தாங்க, ஒரு பெரிய ஃபேக்ஷனாக இருந்தாங்க, டாமினன்ஸாக இருந்தாங்க. பட் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிரிஞ்சாங்க. அவரோட பார்ட்னரான அவருக்கு என்ன ஒன்றுனா அவர் பின்னாடி நிற்கிற லூக் ஹார்ப்பர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இறந்தார். அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட பிரதர் மாதிரி இருக்கிற பிரேவேட்டும் வந்து இறந்தார். ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் வந்து இங்கே சொல்கிறாரு. நாங்கள் வந்து அந்த ஒயிட் ஃபேமிலியோட ரெஃபரன்ஸ் பார்த்தா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து டச் ஆகும். அண்ட் அவர் வந்து ரொம்ப அது அவர் பேசும்போதே தெரியும் அது வந்து அவருக்கு வந்து எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்குன்னு. இன்னொரு சைடில் நம்ம பார்த்தோன்னா போ டேலஸ் அவர் பார்த்தா தன்னோட கேரக்டரில் வருவார். அவர் வந்து அங்கிளோட கேரக்டரில் வரமாட்டார். ஸோ லுக் லைக் போ டேலஸ் வந்து இந்த கேரக்டரை வந்து ப்ளே பண்ண போகிறாரு. மேபி இப்போ சாட் கேபிள் வர்சஸ் போ டேலஸ்க்கான மேட்ச் நடக்குதுன்னா அங்கிளோட இல்லை போ டேலஸ் வர்சஸ் சாட் கேபிளுக்கான மேட்சை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஐ திங்க் யார் அங்கிளோட வந்து அப்பப்போ வர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் நம்மளோட ஃபின் பேலர் இருக்கார்ல, டீமன் ஃபின் பேலர், இல்லை வந்து நம்ம பிரேவேட்டே வச்சுப்போம். பிரேவேட் ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த ஃபன் ஹவுஸ், அதெல்லாம் இன்னொரு சைடில் ஃபீண்டு. ஸோ அந்த மாதிரி வந்து இவரும் வந்து 2 கேரக்டர் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ போ டேலஸும் கூட நீங்கள் வந்து ஒரு கேரக்டரை வந்து பார்க்க போகிறீங்க லைக் இன்றைக்கி வந்து பார்த்த மாரி. அண்ட் நான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணமே வந்து அவங்க டெபியூட் பண்ணதுலேருந்து இப்போ தான் கொஞ்சம் புதுசாக வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் ஸ்டோரியை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஷேர் பண்ணுன்ட்டு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது, மேபி நம்ம வந்து சாட் கேபிள் அண்ட் போ டேலஸ்க்கான இது மேட்ச் தான் வந்து பார்க்க போகிறோம். சம்மர் ஸ்லாமில் பண்ணுவாங்களான்றது நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அண்ட் உங்களோட தாட்ஸ் ஒப்பீனியன் மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ரியாக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து போட்ட வீடியோக்கெல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதர்வைஸ் ராவில் சொல்கிற மாதிரி பார்த்தா பெரிய விஷயம்லாம் வந்து நடந்த விஷயம்லாம் நான் வந்து ஆல்ரெடி சேனலில் வீடியோ போட்டுட்டேன். ரியா ரிப்ளியோட செக்மெண்ட்டு அண்ட் நம்மளோட ட்ரூவோட தரமான செக்மெண்ட்டு. ஸோ ஆல்ரெடி சேனலில் அந்த வீடியோலாம் போட்டாச்சு. பார்க்காதவங்க டெஃபினெட்லி வந்து பாருங்கள், சூப்பராக இருக்கும்.